வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. கடந்த ஒரு மாதமாகவே தமிழ்நாடு முழுக்க 2 கடத்தல் செய்திகள் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஒன்று குழந்தை கடத்தல், இன்னொன்று போதை வஸ்துக்கள் கடத்தல். இந்த 2 கடத்தல் சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச நியூஸாக மாறிடுச்சு சொல்ல போனால். சரி, கஞ்சா அடிக்கிறாங்க, யாரோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போக முடியல. குழந்தைகள் ஏதுமே அறியாத, என்னன்னே தெரியாத சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இப்போ நின்றுட்டு இருக்குது. கடந்த வாரம் முழுக்க பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயமா ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு சிறுவன், 10 வயசு சிறுவன், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். அந்த சிறுவன் கஞ்சா குடிக்கையால் பாதிக்கப்பட்டிருக்கான். இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு சிறுவன் தான் அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரு 17 வயசு சிறுவன், +2 படிக்கக்கூடிய பையன். அவன் எப்பவுமே கஞ்சா போதையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு 10 வயசு பையன் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். அந்த வீட்டில் அவனை காணலை அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு காணலன்னு தேடும்போது அங்கங்கே விசாரிக்கும் போது இந்த +2 படிக்கக்கூடிய பையன் தான். அவன் பேர் இளங்கோன்னு நினைக்கிறேன். அவன் தான் இந்த வாழைத்தோப்புகளை கூட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது மக்கள் அவங்க பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. காவல்துறை விசாரித்து அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது நான் இந்த மாதிரி கூட்டு போனேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கும்போது என்னன்னு பார்க்கும்போது ஓரினை சேர்க்கை. ஏன்னா கஞ்சா போதை மட்டும் இல்லாமல் ஓரினை சேர்க்கைக்கு அந்த சிறுவன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்க CCTVலாம் தெரியுது. அந்த சிறுவனை அவனுக்கு வாழைத்தோப்பு பக்கம் கூட்டிகிட்டு போகிறது தெரியுது. திருப்பி வரும்போது அந்த பையன் மட்டும்தான், அந்த 17 வயசு பையன் மட்டும்தான் திருப்பி வந்திருக்கான். அந்த சிறுவனை காங்கலை. என்னன்னு பார்க்கும்போது ஓரினை சேர்க்கைக்கு நான் கட்டாயப்படுத்தின இந்த சிறுவனை வெளியில் சொல்லிடுவாங்கனால அடிச்சா கொண்டு கிணத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை உதவியோட அந்த கிணத்துலேருந்து அந்த பிரேதத்தை எடுத்திருக்காங்க. அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு போதையில் தள்ளாடக்கூடிய மாநிலமாக போயிட்டு இது. அதாவது ஓரினை சேர்க்கை அப்படிங்கும்போது இவங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது ஏதோ தண்ணி அடிச்சுட்டு அங்கே கஞ்சா பிடிச்சிட்டு அங்கங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்றைக்கி சாதாரண மழையில் ஒரு சிறுவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, அது விருப்பமே இல்லாமல் தூக்கிட்டு போய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது இந்த சிறுவன்டவே என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிற அதை பேசுகிறதுக்கே ஒரு அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன், அதாவது இறந்த சிறுவன் பாடகர் மூக்குத்தி முருகனுக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவர்களை கடத்துறது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பொழுதன்னைக்கு நியூஸ் பரவிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஊரில் போய் அப்படி ஒரு நியூஸ்ன்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பரபரப்பாக ஃபோட்டோ வீடியோவோட வாட்ஸ்அப்பில் பக்கத்தில் நம்ம ஊரில் பக்கத்தில் கடத்திட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஏற்கனவே குழந்தைகளை தெருவில் விடுறதுக்கே கிராமத்தில் கொண்டு பட்ட பகல்லே விடுறதுக்கு பெற்றோர்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட குழந்தை ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருந்தால் என்னோட வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் வரணும். அதுக்கே வான் பண்ணுறாங்க, குழந்தைய தனியாக விடாடா, இந்த மாதிரி குழந்தை கடத்திட்டு போகிறாங்களான்னு சொல்லி. அந்த குழந்தை கடத்தல் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பயந்துட்டே இருக்காங்க பெற்றோர்கள். இதுக்கு இடையில இந்த கஞ்சா குடிக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு நிலைமை. இளைய தலைமுறை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய குழந்தைகள், அதாவது குழந்தைகள் எங்கே போகிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, நைட்டு நேரத்தில் வெளியில் போகிறாங்களா, அவங்களோட செயல்பாடுகள் என்ன, அவங்க எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க, ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டியது உங்கள் பெற்றோர்களையாடைய உங்களுடைய பொறுப்பு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போதை முழு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அறிவிக்கிறார். எங்களுடைய கட்சியை பற்றி யாரோட இங்கே சேர்த்து பேசுனீங்க, கஞ்சா விஷயத்துலையோ கடத்தல் விஷயத்தில் எங்கள் முதல்வரையும் எங்கள் கட்சியை நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசினா உங்கள் மேலே கேஸ் போடுவோம்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். என்னால் எல்லாருமே கப் சிப்புன்னு அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுரும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நினச்சிக்கிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் உங்கள் அமைச்சர்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா கிடையாது. நிலைமை ரொம்ப ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது. உங்களுடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருங்கிறத விட தமிழக இளைய தலைமுறை ஒரு மோசமான படுகொலியில் விழுந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. கூடிய விரைவில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி சர்வாதிகாரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.